பச்சை பயிறு ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன். பொடி மாஸ் பண்ணுறேன். வடை மாதிரியே இருக்குது. அரைச்சிக்கலாம். பச்சை பயிறு இந்த பழத்தை அரைச்சிக்கணும் ஊற வச்சு. அப்புறம் இட்லி தட்டத்துலேயும் போட்டு வேக வைக்கலாம். சட்டியில் இப்படி துணியை போட்டு வண்டு கட்டி வேக வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். துணி போட்டு இப்படி வச்சு ஆவியில் வெந்துடும். நான் ஏன் வைக்கிறேன்னா இட்லி கோசியாக இருக்குது, விளக்கிட்டு போகணும்ட்டு இப்படி வெந்துட்டு கொஞ்சம் தான். சரி மூடி வச்சிடலாம். வேக பச்சை பயிர் வெந்து போட்டு ஆவியில் பொடிச்சு விட்டு எண்ணெய் வச்சு கடுகு போட்டு கடலைப்பருப்பு போட்டு உளுந்தம்பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை மிளகா போட்டு தேங்காய் போட்டு கொத்தமல்லி தழை பொடிச்சு வச்சுருக்கிறதே போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கணும். கலரி வச்சுங்களா முட்டை பொரியல் மாதிரியே ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க.